கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். எபிரேய ஜனங்களுக்கு விரோதமாக அங்கே பெலிஸ்தன் என்ற ராட்சதன், அந்த கோலியாத் என்ற ராட்சதன் எதிர்த்து நிற்கிறான். அவனுடைய கை பலத்து இருக்கிறது. இஸ்ரேல் இராணுவத்தால் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அவன் நித்தமும் வந்து இவர்களை ஆகடியம் பண்ணுவான். இஸ்ரவேலின் தேவனையும் ஆகடியம் பண்ணுவான். ராஜாவை கேலி பேசுவான். இந்த ஜனங்களை பார்த்து சவால் விடுவான். உங்களில் யாருக்கா தைரியம் இருந்தால் என்னிடத்தில் நேருக்கு நேர் மல்லுகிட்ட வாருங்கள் என்று சொல்லுவான். இவர்களோ அவனுடைய தோற்றத்தை பார்த்து பயந்து கலங்கி போயிருந்தார்கள். தன் சகோதரர்கள் இராணுவத்தில் பணி செய்கிறார்கள். அவர்களை பார்க்க தாவீது தகப்பனால் அனுப்பப்படுகிறான். அங்கே வந்தவன், இந்த பெலிஸ்தன் நம்முடைய தெய்வத்தை நிந்திப்பதை கேட்டு இவனுக்கு ரத்தம் கொதிக்கிறது. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனை நான் கொண்டு போடுவேன் என்று சொல்லுகிறான். உடனே இது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ராஜாவுடைய தளவாட ஜாமான்கள் அவனுக்கு மாட்டப்படுகிறது. அதை அவனால் சுமக்க முடியவில்லை. அதை வைத்து அவனுக்கு நடக்க கூட முடியவில்லை. அவன் சொன்னான், இந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போடுங்கள், நான் இருக்கிற விதமாக இருப்பேன் என்று சொல்லி அவன் ராஜாவிடத்துல சொல்லுறான். உடனே ராஜா சொல்லுகிறான், நீ சின்ன பையனாக இருக்கிறாயே, எப்படிப்பா அந்த பெரிய பெலிஸ்தனை நீ முறியடிப்பாய் என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். உடனே இந்த சவுல் சொல்லுறான், ஐயா, நான் ஆடு மேய்க்கிறவன் தான். ஆடு மேய்க்கும் போது ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, அந்த தாடி கிழித்து போட்டேன். ஒரு விஷயம் கரடி வந்தது, கரத்தினால அடித்து போட்டேன். இந்த சிங்கத்தின் கைக்கும் இந்த கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிக்க மாட்டாரா? ஆக தப்புவிப்பார் என்று தைரியமாக சொல்லுகிறான். அந்த தைரியத்தையும் விசுவாசத்தையும் சவுல் கண்டு, சரி, நீ போய் வா மகனே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை வழி அனுப்புவான். அந்த சம்பவங்கள் தெரியும். போனான், ஒரு கூழாங்கல்லால் அவனை வீழ்த்தினான். அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அன்னைக்கு அவன் சொல்லுகிறான், நித்தம் நித்தமும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவமானமாய் அவமதித்துக் கொண்டிருந்த பெலிஸ்தனுடைய கைக்கு இந்த ஜனங்களை தப்புவித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நித்தம் நித்தம் இந்த பெலிஸ்தன் என்பது சாத்தானுக்கு இணையானவன். ஏனென்றால் ராட்சத பிறவி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தெய்வ பிறவி அல்ல, மனுஷ சாயலும் அல்ல, ராட்சத பிறவி. இப்ப அவன் இன்னைக்கு அந்த பொல்லாத சாத்தான் இன்னைக்கு நம்மை நித்தமும் மல்லு கட்டுவான். ஏதாவது ஒரு பிரச்சனை, மன உளைச்சலை ஏற்படுத்துவான், சமாதான குறைச்சலை ஏற்படுத்துவான், பணப்பற்றாக்குறை ஏற்படுத்துவான், தேவையில்லாமல் கெட்ட பெயரை ஏற்படுத்துவான், ஏதாவது சின்ன சின்ன விபத்துகளை ஏற்படுத்தி பார்ப்பான், புருஷன் முன்னாடிகளை பிரிவினை ஏற்படுத்தி பார்ப்பான், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. தொழிலில் சில நஷ்டங்கள், அதனால் மன கஷ்டங்கள், இதெல்லாம் நித்தம் நம்மளோட இருக்குன்னா அமெரிக்கனோடு யுத்தம் தலைமுறை தோறும் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அமெரிக்கன் வம்சம் அதே இனத்தை சார்ந்தவன் தான் இந்த பெலிஸ்தனும். அவனோடு கூட நமக்கு தலைமுறை தோறும் நித்தமும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும். நாம் சின்னவர்கள் தான், பிரச்சனை நமக்கு பெருசுதான், எப்பொழுதுமே பிரச்சனை தான் பெருசா தெரியும். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் விசுவாசமே சொல்ல வேண்டும். என்னை எத்தனையோ காரியங்களை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இங்க பார்க்கிறோம், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் பெலிஸ்தனுடைய கைக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சிங்கத்துக்கு கை உண்டா, கரடிக்கு கை உண்டா? இவை ரெண்டும் 4 கால் மிருகங்கள். ஆனால் இந்த ரெண்டும் தன்னுடைய முன்னங்காலை கையாக பயன்படுத்தும். சிங்கம் வலது காலை அடித்து முன்காலை தூக்கி அடித்தால் தாடையெல்லாம் கிழிந்து போகும், பற்களெல்லாம் சிதறி போகும். அவ்வளவு பலம் இருக்கும். நீங்கள் பூனையை பாருங்கள், அது 3 காலம் நின்று கொண்டு ஒரு காலை வைத்து அடிக்கும். எப்படி நாம் கையை நீட்டி அடிப்பது போல காலை நீட்ட
கிட்டத்தட்ட அந்த வைல்டு கேட் தானே. சிங்கம் அந்த பூனையின் வம்சம் தான். அந்த பழக்கம் உண்டு. அதனால தான் அவன் சிங்கத்தின் கைக்கும் என்று சொல்றான். கரடி 4 கால் உள்ளதுதான். ஆனா முன்னங்கால்களால் அது கைகளாக மாற்றி ஒருவனை அரவணைத்து விட்டால் நொறுக்கிவிடும். அந்த முன் கைகள் கால்களை கைகளாகவும் பயன்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையது கரடி. அதனால தான் அவன் சொல்லுகிறான், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கை. இந்த கரடியும் சிங்கமும் சேர்ந்தவன் தான் பெலிஸ்தன். இந்த சிங்கம் என்ன செய்யும்? பீறிட்டு போடும். சிங்கத்தினுடைய தன்மையை நொறுக்கி போடும். சிங்கம் சாதாரணமானதல்ல. சிங்கம் என்ன செய்யும்? நொறுக்கி விடும், அடித்து நொறுக்கும். ஆனா கரடி என்ன செய்யும்? அதை பீறிட்டு விடும். ஆகவே இது சாத்தானுக்கு விடப்படுது. இப்ப சிங்கமும் கரடியும் சேர்ந்த பலம் உள்ளவன் சாத்தான். அவன் பெலிஸ்தன். அதங்க சிங்கம் கரடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சிங்கத்தையும் கரடியும் தாவீது மேற்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லி சாத்தானுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி தெரிகிறான். குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் பதம் பார்க்க வேண்டும் என்பதிலே நாக்கை சொல்லு கட்டிட்டு அந்த சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அந்த சிங்கத்தை நான் நொறுக்க வேண்டும். அப்ப இந்த சிங்கம் டைம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுது நம்மை விழத்தட்டும், அந்த சிங்கத்தை நான் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 13 26 அங்கே ஒரு சம்பவம். இரபயாம் என்ற ஒரு ராஜா, சாலமோனுடைய மகன் ரெகபயாம். அதே காலகட்டத்துல ரெகபயாமுக்கு எதிராக வந்த இன்னொரு ராஜா இரபயாம். அவன் அங்க அவனும் இருக்கிறான். அவனும் ஜனங்களை குறிச்சு இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். பெத்தேல்ல ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்துல இவன் பலி செலுத்த போகிறான். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசிக்கு இதை ஞானதரிசி தெரிகிறது. அவன் ஆண்டோடைய கட்டளையை பெற்று அந்த பெத்தேலுக்கு வந்து ராஜாவை எச்சரிக்கிறான். ராஜா, இது நீ செய்யத்தகாத காரியம். இது ஆசாரியன் தான் செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு ஆசாரியன் எழுப்பி அவன் அந்த பலிபீடத்துல பலி செலுத்துவான். நீர் செய்யக்கூடாது. செய்தால் அந்த பலிபீடம் வெடித்து சிதறிவிடும், சாம்பலாகிவிடும் என்று எச்சரிக்கிறான். ராஜாவுக்கு முன்னால இவன் இந்த தீர்க்கதரிசி சொன்னது நிமித்தமாக இந்த ராஜா என்ன சொல்கிறான்? போர் வீரர்களை பார்த்து அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறான். அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் நீட்டின கை அப்படியே நின்று விட்டது. ராஜாவுக்கு கலக்கம் வந்து விட்டது. பிடியுங்கள் என்று சொல்லி நீட்டின கை அப்படியே நின்று விட்டது. உடனே அவன் தன் தவறை உணர்கிறான். அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ எனக்காக ஆண்டவரத்தை வேண்டிக்கொள், என் கை பழையபடி ஆகட்டும் என்று சொல்லுகிறான். அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். கை பழையபடி ஆயிற்று. ராஜா சொல்ல, நான் உன்னை கனம் பண்ணுவேன். நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இன்னைக்கு என் வீட்டில் அப்பம் புசிக்க வேண்டும், நீ என் வீட்டில் விருந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி வருந்தி அழைக்கிறான். நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். உன்னை சொல்லுகிறான், நான் என்னுடைய தேவனுடைய வார்த்தையை நான் மீறக்கூடாது. நீ ஒரு வழியாய் போய் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் நான் சொன்ன காரியத்தை சொல்லிவிட்டு வேறு வழியா நீ திரும்பி வர வேண்டும். எங்கேயும் தங்கக்கூடாது, புசிக்க கூடாது, தண்ணீர் கூட குடிக்க கூடாது என் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். என்னை போக விடுங்கள் என்று சொல்லி அவன் புறப்பட்டு விட்டான். ராஜாவும் விட்டு விட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவன், பெத்தேல் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய மகன், அவன் வயதானவன். அவனிடத்துல போய் சொல்லுகிறான், அப்பா அப்பா, இன்னைக்கு ராஜாவையே ஒருத்தர் கடிந்து கொண்டான். ராஜா நீட்டின கை அப்படியே நின்று போய்விட்டது. ஆனா அந்த தீர்க்கதரிசி வேண்டிக் கொண்ட போது கை இறங்கிட்டு என்று சொல்லி அது ரொம்ப நடந்த காட்சியை அவனுக்கு விவரிக்கிறான். உடனே இந்த கிழட்டு தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆவல், அந்த வாலிபனை எப்படியாவது பார்க்க வேண்டும். அவன் எப்படி போனான்? அவன் சொன்னானப்பா, நான் ஒரு வழியா வந்து இன்னொரு வழியாய் போய்விடுவேன் என்று சொல்லியிருக்கிறான். உடனே இவன் சேணம் கட்டி கழுதை மேல் சேணத்தை வைத்து அவனை பின்தொடர்ந்து போய் வழியில் இவனை சந்திக்கிறான். சந்தித்து வீட்டுக்கு வர, நானும் உண்மை போல் தீர்க்கதரிசி தான். அவன் சொல்லுகிறான், நான் வந்த வழியை திரும்ப வரக்கூடாது, எந்த வீட்டிலும் தண்ணீர் குடிக்கூடாது, அப்பம் புசிக்க கூடாது. இவன் சொல்லுகிறான், பொய்ய சொல்லுகிறான் இந்த கழுட்டு தீர்க்கதரிசி. எனக்கும் தெரியும், எனக்கும் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கனப்படுத்தணும், அதனால என் வீட்டுக்கு வர சொன்னா நீ வா.
என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து அவனுக்கு விருந்து கொடுத்து சாப்பாடுலாம் போட்டு அவனை பராமரித்து அனுப்புகிறான். இப்ப அவன் கர்த்தருடைய இவன் போற வழியில ஒரு சிங்கம் குறுக்கிட்டு இவனை அடித்து கொண்டது. இது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவனை ம். வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து அவன்தான் கொன்று போட்டது என்று சொல்லி தீர்க்கதரிசி. ஆனா அவனை கர்த்தர் சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எப்போ? கர்த்தர் அவனுக்கு திட்டமாய் சொல்லி இருக்கிறார், சொன்னதுபடியே நடந்திருக்கிறது. அப்படி இருந்தும் ஒருவன் திசை மாற்றுகிறான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் அதுல உறுதியா இருக்கணும். அதற்கு பிறகு யாராவது குறுக்கிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து இப்படி இருக்கலாமே அப்படி செய்யலாமே என்று சொன்னால் நம்பாதீர்கள். தீர்க்கதரிசிகள் என்ற பொருளில் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளாதீர்கள். முதலா கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா எதை சொல்லுகிறாரோ அதை உறுதியா செய்யுங்க. இந்த தீர்க்கதரிசியை ஒரு தீர்க்கதரிசி ஏமாற்றி விட்டான். அவன் அதை நம்பி கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையை மறந்து அவன் வீட்டிலே அப்பம் புசித்ததினால் கர்த்தர் அவனை சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நீ எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறாயோ, தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் அல்ல. நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள், வாக்குத்தத்தத்தை உணர்ந்தவர்கள். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீங்கள் ஏதாவது துணிகரமாய் செய்வீர்களானால் அங்கே சிங்கத்தின் கைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். சிங்கம் பீரிட்டு விடும், சாத்தான் மேற்கொண்டு விடுவான். அவை கர்த்தருடைய பிள்ளைகள், வசனத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள், அது மீறாதபடி நடந்து கொள்ளுங்கள். அதை மீறினால் நம்மை சுற்றி கொண்டிருக்கிற சிங்கம் வழியில் பதிவிருந்து நம்மை கீழே விழத்தட்டிவிடும். இன்னொரு சம்பவம் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். நான் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறேன். இங்க சீரிய தேசத்து ராஜா பெனாதாத் அவன் என்ன செய்கிறான்? ஆகாப் மீது படையெடுத்து வருகிறான். ஆகாப் தைரியமா போர் எடுக்கிறான். சீரிய படையில ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் இறந்து போய் விடுகிறார். ஆக பெனாதாத் திரும்பி போய் விடுகிறான். இப்ப எப்படிடா இவங்களை மேற்கொள்வது, இஸ்ரவேலரை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி அவன் கலக்கத்தோடு இருக்கிறான், குழம்பி போய் இருக்கிறான். இப்ப அந்த நேரத்தை ஒருத்தன் சொல்லுகிறான், நான் போய் ராஜாவிடத்துல பேசி இசைவாய் காரியங்களை நடப்பிக்க உதவி செய்கிறேன்னு சொல்லி அவன் ஆகாபிடத்துல சொல்லுகிறான். உடனே ஆகாப் கீழ்ப்படிந்து சரி பெனாத்ததோடு நாம சமாதானம் பண்ணலாம் என்று சொல்லி உடன்படுகிறான். இது அங்க ஒரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடு வருகிறது. தீர்க்கதரிசி புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இத சொல்லுகிறான், நீ எப்படி அந்த சீரிய பெனாத்தாத்தோட நீ உடன்படிக்கை செய்யலாம்? அவனை முற்றிலுமாய் அழித்து போட சொன்னேன். நீயோ அவனுக்கு உடன்படிக்கை செய்து அவன் உங்கள் தேசத்தை பிடித்திருந்த இடங்களை எல்லாம் திரும்ப கொடுக்கும்படியா நீ ஏன் உடன்படிக்கை செய்தாய் என்று சொல்லி அங்கே கோவப்படுகிறான். அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அந்த 36ஆம் வசனம், அப்பொழுது அவன் இவளை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போனவுடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். இங்க அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் என்ன சொல்றான்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை பெனாத்திட்ட போய் ஆகாப்ட சொல்ல போனோம். அதுக்கு முன்னால கூட இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரல ஒருத்தனை கூப்பிடுறான், நீ என்னை அடி என்று சொல்லுகிறான். உடனே அவன் நினைக்கிறேன், எப்படா தீர்க்கதரிசி அடிக்கிறது என்று சொல்லி அடிக்க மறுத்து விட்டான். நான் இன்னொரு புத்திரனை சொல்லுகிறான், தீர்க்கதரிசியின் புத்திரனை சொல்லுகிறான், அவன் அடிக்கிறான். அப்பதான் முதலாவது அடிக்க மறுத்தவனை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் தான் என்னை அடிக்கும்படியே உன்னிடத்துல சொன்னார். ஆனா நீ அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் உன்னை சிங்கம் கொண்டு போடும் என்று சொல்லுகிறான். அதுபடியே ஆகி போயிடுச்சு. எனக்கு அருமை தேவ ஜனமே,
இது அந்த பெனாதாத்துடைய சம்பவத்தில் நடந்தது. கடைசியில் அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்கன்னா அதன்படிதான் பெனாதத் பெனாதத்துக்கும் முடிவு வந்தது, ஆகாப்புக்கும் முடிவு வந்தது. இன்னைக்கு அது பெருசு அல்ல. நீ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அதற்கு செவிகொடாமல் போகும் பொழுது, இந்த சிங்கம் என்ற சத்துரு உன்னை மேற்கொண்டு விடுவான். அதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்ப்பார். இப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செய்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வருகிறது, அதை திசை திருப்பும்படியாய் தவறான காரியங்களும் வருகிறது. அப்ப எது கர்த்தருடைய ஆலோசனை, யார் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்? 2 யோவான் 9 எது கர்த்தருடைய வார்த்தை, யார் மூலமாய் வருகிற வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அங்க ஒரு விளக்கம் இருக்கிறது. 2 யோவான் 9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், கிறிஸ்துவின் உபதேசத்தில் வார்த்தைகளில் நிலைத்திராமல் நடக்கிற எவனோ மீறி நடக்கிற எவனும் உடையவன் அல்ல. தேவனை உடையவன் அல்ல. உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். குமாரனையும் உடையவன். இப்ப இன்னைக்கு நல்ல அந்த 9 மாசத்துல வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கெங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் மீறி இருக்கிறோம், மீறி அக்கிரமங்களை செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ரட்சணை நாள், இன்னைக்கு ஒரு ஒப்புரவாக வேண்டும். ஏனென்றால் ஏசாயா 53 5 ஏசாயா 53 5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது. அப்ப இன்னைக்கு ஒரு ரட்சணை நாள். இன்னைக்கு நமக்கு அக்கிரமங்கள் பண்ணியிருக்கோம், மீறுதல் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு மனம் தருவோம், ஆண்டவர்ட்ட ஒப்புரவாக்கும். ஏனென்றால் சிலுவையிலே அவர் நமக்காக அக்கிரமங்கள் மீறுதல்களை சுமந்திருக்கிறார். அதற்கான தண்டனையும் காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இனிமேல் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுல் அழகாய் சில ஆலோசனைகளை கொடுப்பார். கொலோசியர்கள் நிருபம் 3 அதிகாரம் 6 கொலோசியர் 3 அதிகாரம் 6 இவைகளை பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும். இது சபைக்கு எழுதினது. அப்போ அந்த சபையில் தான் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய சபை, புதிய ஏற்பாட்டு காலத்து சபை. ஆனா கர்த்தருடைய உபதேசத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். அதனால கோபாக்கினை வரும். அப்ப எவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? அதே கொலோசியர் 3 அதிகாரம் 1 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை நாடுங்கள். நாம் பூமியில் உள்ளவர்களை தேடுகிறோம். ஏன்னா பூமியிலே வாழ்கிறோம், பூமியில் உள்ளவர்களே தேடுகிறோம். நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன் தேவனுடைய கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாரான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்கள். இதெல்லாம் உபதேசம். இப்படி நிறைய இருக்கு. இது 1-2 தான். தேவனுடைய கோபாக்கினை வருவதற்கு வேதத்துல இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொன்னாரோ, மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 ஆவியானவர் எப்படி நிருபங்களை பவுல் மூலமாய் அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி
நாம் செய்ய வேண்டும். அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை வரும். அந்த தேவனுடைய கோபாக்கினை எப்படி வரும்? சிங்கத்தின் மூலமாய் வரும் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிப்பாரா? தப்புவிப்பார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 6:24. தானியேலின் மேல் தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் சொன்னான், ராஜா வரச் சொன்னான். அவர்களையும் குமாரரையும் அவர்கள் குமாரரையும் மனைவிகளையும் அவர்கள் மனைவிகளையும் கெபியிலே போட்டார்கள். சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். கெபியின் அடியிலே சேரும் முன்னே அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கப்பட்டது. இங்க தானியேல் அதே சிங்க கபில தான் முந்தின நாள் ராத்திரி இருக்கிறான். அவனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் தேவனுக்கும் முன்பாக நீதிகேடான செய்யவில்லை, ராஜாவுக்கும் நீதிகேடான செய்யவில்லை, ஜபம் பண்ணுகிறவன், பரிசுத்தமாய் வாழ்ந்தவன். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவனும் அதே சிங்க கபில தான் இருந்தான். அவனை சிங்கங்கள் ஒண்ணும் செய்யல. சிங்கத்தின் வாயை கர்த்தர் செய்தாராம், அடைத்து போட்டான். அப்ப நம்ம தானியேலை போல ராஜாவின் போஜனத்தை விரும்பாதபடி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நித்தமும் 3 வேளை ஜெபிக்க வேண்டும். என்னதான் வந்தாலும் சரி கர்த்தருடைய காரியத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். திட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் தானிய இடத்துல காணப்பட்டது. அப்படிப்பட்டவர்களை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிப்பார். ஆனா அதே நேரத்துல இவனை சிங்கக்கவில போட சொல்ல முடியாது பொய் குற்றச்சாட்டு சொன்னாங்க. அத்தனை பேரும் புகைக்களை போகிறாங்க. போட்டாச்சு. கீழே போய் சேர்றதுக்கு முன்னாலேயே சிங்கங்கள் பாய்ந்து அடித்து அவர்களை சிதறடித்து விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம கர்த்தருக்குள்ளாய் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது இந்த சிங்கங்கள் நம்ம மேற்கொள்வதே இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு ஸ்திரீ தவறு செய்து விட்டாள், பாவம் செய்து விட்டாள், விபச்சாரம், கையங்களமா பிடிச்சாச்சு. உடனே எல்லாரும் அவன் மேல கல்லெறிறதுக்கு நகரத்துக்கு புறமே வெளியே கொண்டு வராங்க. அங்க வந்தா இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து இருக்கிறார். சரி, இவரையும் சேர்த்து கேஸ்ல மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்க, போதகரே இவர் தப்பு பண்ணா, கையங்களமா பிடிச்சிட்டோம், மார்க்கத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டு. இப்போ சிங்கம் போல ஒரு சிங்க கூட்டம் நிக்கி. அந்த சிங்க கூட்டம் யாரு? அவங்களே தவறு பண்றவங்க. ஆனா ஒரு தவறு செய்த ஒரு ஸ்திரீயை கொல்றதுக்கு நிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் முதலாவது பாவம் இல்லாதவன் முதல் கல்லை ஏறிய கடவன். எல்லாரும் போயிட்டாங்க. மனசாட்சி அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல மனம் உடைஞ்சு ஒருத்த கூட கல் எறியல. இப்போ அங்க பாவம் இல்லாதவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்யலாம்? அந்த ஸ்திரீயின் மீது கல் எறிய வேண்டும். ஆனா எரியல. அவ என்ன சொல்லுகிறா? இனி நீ பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அனுப்பினார். அப்ப நீங்க இனிமேல் பாவம் செய்யாமல் இருப்பீர்களா? இதுவரைக்கும் சரி, பாவத்துக்கு சம்பளம் கல்லெறிந்தான் கொல்லப்பட வேண்டும், மரணம் தான். ஆனா எப்போ இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டாரோ, அவர் நம்மை மன்னித்து விட்டாரோ, இனிமேல் நீங்கள் அந்த பாவங்களை செய்யக்கூடாது. செய்யும் பொழுது நியாய தீர்ப்புல நான் தப்பிக்கப்படவே மாட்டோம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறவர். குற்றம் சாட்டுவது சாத்தானுடைய செயல், அந்த சிங்கத்தினுடைய செயல். நம்மளை குற்றப்படுத்தும். ஆனா தேவன் யாரை தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் மீது யார் குற்றம் சாட்ட முடியும்? கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். இப்போ பவுல் முதல்ல சவுலா இருந்தா, குற்றம் செய்கிறவனா இருந்தான். கர்த்தர் அவனை சந்தித்த பிறகு பவுலாக மாறுகிறான். இப்பொழுது கிறிஸ்துவை நாமத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கிறதுக்காக பல ஊர்களுக்கு செல்லுகிறான். அப்படி ஒரு ஊர்ல அவன் கிறிஸ்துவ குறித்து அறிக்கை செய்கிறான்.
அறிக்கை செய்த உடனே வேதபாரகர் பரிசேயர் அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இவனை ராஜாவிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவன் இப்படி மத மாற்றம் செய்கிறான், இவனை ரெண்டோ ஒண்ணு பண்ணணும், ஜெயில போடணும் என்று சொல்லி அவன் மேல குற்றம் சாட்டுகிறார்கள். எப்படி குற்றம் சாட்டுகிறார்களாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். முதல்ல 1ஆம் வசனம். 5 நாளைக்கு பின்பு 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லு என ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கூட போனான். அவன் லாயர், அவனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியிடத்துல குற்றம் சாட்டுறாங்க. யாரெல்லாம்? சர்ச் மெம்பர்ஸ், அடுத்தது ஒரு லாயர், தெர்த்துல்லு என்பவர் ஒரு லாயர், எல்லாரும் சேர்ந்து ராஜாவிடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு பவுலுக்கு விரோதமா. இப்போ பவுல் அவனை விசாரிக்கிறான். விசாரிச்சுப்பட்டா இவன் ஒரு தப்பு பண்ணல, இவன் நல்லவனாலாம் இருக்கிறான், இவன் இன்னும் ஒண்ணும் கேடு உண்டாக்கலையே, தேசத்துக்கு விரோதமா கலகமும் பண்ணவில்லையே என்று சொல்லி அவனுக்கு நடந்தது பாருங்க. என்ன நடந்தது பாருங்க. 23ஆம் வசனம். பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் அவருடைய மனுஷர்களில் தடை செய்யாதிருக்கவும், அவனை பார்க்கவர்கள் ஒருவரை தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். எவர்களை? இந்த குற்றம் சாட்டான் பாத்தீங்களா? குற்றம் சாட்டி இவன் ஜெயில போட்டணும், தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பாத்தீங்களா? அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாரு. ஆனா இவனுக்கோ ராஜ மரியாதையை கர்த்தர் கொடுத்தார். நீ கர்த்தருக்குள் பவுலை போல இருப்பாயானால், தானியேலை போல இருப்பாயானால், உனக்கு விரோதமா குற்றம் சாட்டுவாங்க, கஷ்டமா தான் இருக்கும். சரி, அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுக்கு முன்னால் நிற்க வேண்டிய இருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் கடந்து போகிற இடத்துல உனக்கு கனமும் மகிமையும் மரியாதையும் உண்டாயிருக்கும். இதை நம்ம பார்க்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் ரோட்ல நிக்கிறான், இவனுக்கு ராஜ உபசரணை நடந்தது. இதான் கர்த்தர். அப்ப நாம கர்த்தருக்குள் சரியா இருப்போமானால் உலகம் நம்மளை எவ்வளவு விதத்துல குற்றச்சாட்டினாலும் சரி, சிறை அதிகாரிக்கு முன்னால் நிறுத்தினாலும் சரி, தேசாதிபதிகளுக்கு முன்னால் நிறுத்தினாலும் சரி, அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இது தாவீது உணர்ந்திருக்கிறான். சிங்கத்தையே கொண்டவன் தாவீது. அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 22:21, சங்கீதம் 22:21, ஆமா, சங்கீதம் 22:21, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். இது யாரு? தாவீது. ஏற்கனவே சிங்கத்தை கொன்னவர், எதை குறிச்சும் பயப்படாதவர். ஆனா இவன் குறிப்பிடுகிற சிங்கம் எது? பொல்லாப்பு, பாவம், அக்கிரமம், மீறுதல். ஏன்னா இப்ப இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு தெரியும், தீர்க்கதரிசி மூலமா கிடைக்கிறது, அபிஷேகத்தை பெற்றவன். அவன் சொல்லுகிறான், என்னை சிங்கம் மேற்கொண்டு விடாதபடி என்னை தப்பு. ஆனா இவனோ சிங்கம் மிருகத்தை கொண்டவன். ஆனா இப்ப சொல்லுகிறான், பொல்லாத சாத்தானாகிய சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவியும். எபிரேயர் 11:33 ஒரு அழகான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:33, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்கள். இப்ப விசுவாசம் எப்ப வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது விசுவாசம் வரணும். அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் உலகத்தை, சாத்தான என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. சாத்தான் எதுக்கு பயப்படுவான்? கர்த்தருடைய வார்த்தை. அதனால வார்த்தை எல்லாரும் சொல்லிட முடியாது. அது யாருக்குள்ள இருந்து வருகிறதோ அது அவனுக்கு தெரியும். அது ஆவியோட வல்லமையோடு வரணும். லேயன் சும்மா போக மாட்டான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அவன் அறிந்து பயந்து என்ன செய்யறான்? அவனாகவே ஓடி போனான்.
அப்ப கர்த்தருடைய வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது நீ போகும் பாதையில் தந்திரமிட்டு இருக்கிற குழியில் பதுங்கி இருக்கிற எந்த சத்துருக்களா இருந்தாலும் அவர்கள் உன்னை கண்டு விலகி போவார்கள். இதுதான் அது சொல்லப்படுறது. அப்ப அந்த விசுவாசம் எதனால வருது? தாவீது சொல்லுங்க, அவனுக்கு அந்த வார்த்தை இருந்தது. அதனால அறிக்கை செய்கிறான், ஜபிக்கிறான். ஆண்டவர் சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவியும். இப்ப வசனத்தை கேட்டு கேட்டு இவனுக்கு விசுவாசம் இருந்தபடியினால் இங்கே அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த விசுவாசத்தினாலே என்ன செய்தார்களாம்? சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். இன்னொரு இடத்துல 2 தீமோத்தேயு 4:17 அதுல பவுல் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்து பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் எல்லாரும் புறஜாதியார் எல்லாரும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப சிங்கத்தின் வாயிலிருந்து பாதுகாப்பு பண்ணி ஒரு காட்டு வழியா போனார். இது எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இவர் ரொம்ப பிரயாணம் பண்ணுகிறவர். கப்பல் சேதாரம் வந்தது. பல இடங்களில் நடந்து போய் ஊழியங்கள்லாம் செய்திருக்கிறார். அவை காட்டு பகுதியில் ஏதோ சிங்கம் வந்தது என்ற அந்த அர்த்தத்தில் இல்லை. இவர் தைரியமா பிரசங்கம் பண்றாரு, ஊழியம் செய்கிறாரு, அநேகரை ரட்சிப்புகளை நடத்துறாரு. அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஒரு விதமாய் சத்துருன்னு செய்வான், போராடுவான். எனக்குள்ளா இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகிறேன் என்று பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார். மாம்சத்தோடு துரைத்தனோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் தான் சொல்லுகிறார். அப்ப அந்த பவுலுக்கு ஊழியத்து நிமித்தமாக பல போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்தான். ஆனா இங்க அவன் சொல்லுகிறான், சத்துரு என்னை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிங்கம் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் பாவத்துல விடுவதற்கு ஏதான சூழ்நிலை வந்த போது கூட இந்த வாயிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார். அப்ப இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிறோம். அவன் தான் அதிபதி. அவனுடைய காரியங்களில் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை சிங்கத்தின் வாயிலிருந்து யாராவது காப்பாற்ற முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிங்கத்துல வாயிலிருந்து காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு பிடி இருக்கும். அது பல்லு அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். கிழிச்சிடும். அப்படியே பிடிச்சு இழுத்தாலும் கிழிஞ்சு துண்டாதான் வரும். அதனால சிங்கத்தின் வாயில இருந்து சிங்கத்தின் வாயில் மாட்டின ஒரு முயலையோ மானையோ மீட்பது என்பது அரிதான காரியம். அப்படி பாவ சீற்றில் சிக்குண்டு கிடந்தாலும் நம்மை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்க, அதே நேரத்துல மாட்டி விடாதபடி காக்க வல்லவராய் இருக்கிறார். இது பவுலுடைய கூற்று. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் சிங்கம் என்று சொல்லுவது காட்டிலுள்ள அந்த லயன், அந்த சிங்கத்தை சொல்லவில்லை. உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்ற சிங்கம். ஆனா நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் யூத ராஜ சிங்கம். யூத ராஜ சிங்கம். சரி, இப்போ அவன் சிங்கத்தின் வாய்க்கு நம்ம தப்பு வைக்கிறான், சிங்கத்தின் கைக்கு தப்பு வைக்கிறான். அடுத்த கரடி, அது ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப கட்டி பிடிக்கும். யார் கட்டி பிடிப்போம்? நம்ம கூட இருக்கிறவங்க தான். அவங்களால தான் கட்டி பிடிக்க முடியும். நமக்கு அன்புக்குரியவர்கள், நமக்குரியவர்கள், உரிமை உள்ளவர்கள், அவர்கள் தான் நம்ம கட்டி பிடிக்க முடியும். அப்ப கரடியும் கட்டி பிடிக்கிறதா. ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 17:34 வாசிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. இது எதை ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், மந்தை சர்ச்சில் ஒரு மேய்ப்பன் ஆடுகளை வச்சிருக்கிறான். அது குட்டி போடுது, மந்தையாக மாறிவிட்டது. அதை பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் நினைச்சு ஒரு கரடி உள்ள புகுந்துச்சு. கரடி உள்ள புகுந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. சரி, ஒரு ஆடு தானே போகுதுன்னு சொல்லி விட்டு விடல. அந்த கரடியா தன் உயிரை துச்சமென மதித்து கரடியை அடிச்சு கொண்டான். அந்த கரடியின் பிடியில் இருந்து அந்த ஆட்டை தப்புவித்தான். அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், இன்னைக்கு மந்தையில் உள்ள ஆடுகளை திருடுவதற்கு கரடி போல் இன்னைக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ மந்த சபை கள்ள போதகத்தினால் நம்ம இன்னைக்கு கட்டி கட்டி விடுகிறவர்களும் இருக்கிறார்கள். இதை குறித்து நான் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. என்றால் எது நல்ல போதகம்,
எது கள்ள போதகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்த யாவும் அந்தி கிறிஸ்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த இந்த திருத்துவத்தின் சத்தியத்தை போதிக்காதவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ மந்தையில் உள்ள சபையில் உள்ள ஆடுகளைத்தான் என்ன செய்யும்? கரடி திருடும். கரடி வீட்டுல வந்தான் திருடும். அதிகமா அவர் திருடுறது திருடிதான் சாப்பிடும். வீட்டுல வந்தா திருடும். நீங்க பார்ப்பீங்க கோத்தகிரி, ஊட்டி இந்த பகுதிகள் எல்லாம் அது வீடுகளுக்குள் நுழைந்து திருடி சென்றது, எடுத்து சென்றது என்று பார்ப்போம். இன்னைக்கு சபைகளுக்குள் கரடிகள் நுழைந்திருக்கிறது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இன்னைக்கு கரடிகள் இருக்கிறது. ஒரு சம்பவத்தை நான் விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து 42 பிள்ளைகளை பிரிட்டு போட்டது. இது என்னங்க நியாயம்? பிள்ளைங்க தானே, சின்ன பிள்ளைங்க. எலிசாவை மொட்டை தலையா ஏறிப்பான்னு கேலி பேசுகிறார். அதுக்கு கோபம் கொள்ளலாமா? அந்த பிள்ளைகளை அநியாயமா மிருகத்தின் வாயில ஒப்பு கொடுக்கலாமா? இந்த எலிசா ஏன் செய்தான்? எலிசா தேவனுடைய மனுஷன். சின்ன பிள்ளைகளை இப்படி அவன் நடத்தலாமா? கொல்லுவதற்கு ஒப்பு கொடுக்கலாமா? அவங்க மன்னிக்க வேண்டாமா? ஏன் அந்த தன்மை இல்லை என்று கேட்கலாம். இது நமக்கு ஒரு பெரிய பாடம். அப்ப சிறு பிள்ளைகளை கரடிக்கு அங்கே ஒப்பு கொடுத்தார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள், இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா இங்க சிறு பிள்ளைகளை அழிப்பதற்கு கரடியை அனுப்ப சொல்லுறான். கரடி வந்து அவர்களை 42 பிள்ளைகளை பிரிட்டு போட்டது. இது எதை குறிக்கிறது என்றால், இன்னைக்கு கரடி ரூபத்துல விஞ்ஞான சாதனங்கள் நம்முடைய பிள்ளைகளை பீரிட்டு போட்டு கொண்டு இருக்கிறது. அநேகர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் செல்போன். அதுல இன்னைக்கு அடிக்ட் ஆகி பிள்ளைகளை பீரிட்டு போடுகிறது. செல்போன்ல வந்த ஒரு காரியத்தை பார்த்து ஒரு பிள்ளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுகிறார். அந்த பிள்ளை பேரு கிறிஸ்தவ பேரு தான், கிறிஸ்டியன் கேர்ள் தான். ஆர்டர் பண்ணி கொரியா உணவை சாப்பிட்டாலாம். அவளே தயார் பண்ணி சாப்பிட்டா. ராத்திரி நுரகைக்கு செத்து போயிட்டு. செல்போனால் வந்த வினர். அன்னைக்கு 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க விளையாடி கொண்டிருக்கிறது. அது தூக்கு போடுவது எப்படின்னு சொல்லி டிவியில ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதை போல தூக்கி போட்டு மரத்துல தூக்கு போட்டு ரியலாவே தூக்கு போட்டு ஆக்ட் பண்ணும்போது கழுத்து கால் தவறி சுருக்கி அந்த பிள்ளை செத்து போச்சு. அப்போ இன்னைக்கு டிவியினால் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பீடிடப்படுகிறார்கள். அவருடைய சிந்தைகள் மழுங்கெடுக்கப்படுகிறது. அவருடைய ஆத்மா சீர்கேடடைகிறது. கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது. புத்தி பேதலிக்கிறது அளவுக்கு வந்து விடுகிறது. முரட்டுத்தனம் வந்து விடுகிறது. மிருகத்தனம் வந்து விடுகிறது. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளை கரடிகள் அணைக்கிறது. அணைத்து கட்டி பிடித்து இறுக்கி அவளை பீறிட்டு விடுகிறது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த எலிசாவுடைய சம்பவத்துல நம்ம அதைத்தான் பார்க்கணும். மற்ற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்ப 42 பிள்ளைகள் தான். இப்ப இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செய்தவர். இப்ப சபையின் போதகருக்கோ ஊழியக்காரருக்கோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நாம் செயல்படும் போது இந்த கரடிகள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும், நீ வேதத்தை மறந்தால் கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப அந்த கடைசி காலத்துல கரடிகள் வீட்டுக்குள் புகுந்து, ஏன்னா சிங்கம் வீட்டுக்குள்ள வராது, காட்டிலே தான் இருக்கும். ஆனா கரடி வீட்டுக்குள்ள போகும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கரடி காட்டுக்குள்ள இருந்து வந்து வீட்டுக்குள்ள புகுந்துரும். கரடிக்கு அந்த தன்மை உண்டு. நீங்க நீலகிரி மாவட்டத்துல பாருங்க, கரடியை பார்க்காம இருக்க முடியாது. எல்லா வீட்டுக்கும் அது நுழையும். அந்த மாதிரி கரடிக்கு ஒரு தன்மை உண்டு. இப்போ கரடி வீட்டுக்குள் நுழைந்து இன்னைக்கு அநேகரை பீறிட்டு கொண்டு உங்களுடைய பிள்ளைகளையும் பீரிட ஆரம்பித்திருக்கிறது. அப்ப இந்த கரடியை நாம என்ன செய்யணும்? அடிச்சு நொறுக்கணும். அந்த கரடி என்பது சாத்தான். இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். இதே போல வாலிப வயதுல உள்ள சிலர் இந்த கரடியினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். கரடியின் பிடியிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். சில வசனங்கள் மட்டும் சொல்லுகிறேன். மத்தேயு 12:22.
மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடனும் அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடனும் ஊமையும் ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் கொண்டு வரப்பட்டான். ஊமையுமானவன், குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். அவனை சொஸ்தமாக்கினார். இன்னைக்கு குருடு ஊமை வந்துச்சா? செல்போன் மோகத்தினால இன்னைக்கு பேச்சு குறைஞ்சு போச்சு. பிள்ளைகள் ஊமையாகிறார்கள், பேச தெரியல, மொட்டத்தனம். அதே நேரத்துல குருடு. நேற்று கூட தொலைக்காட்சி செய்தியில சொன்னாங்க, தொடர்ந்து செல்போனை மணிக்கணக்கா பார்த்தால் கண் பார்வை கெட்டு போய் விடுகிறது என்ற ஒரு ஆய்வு அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்துல அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வசனம் என்ன பாருங்க, ஒருத்தர் குருடும் ஊமையும் ஆயிட்டான். அது காரணம் என்ன? ஒரு கரடி பிடிச்சிருக்கு. அதை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? துரத்தினார். இப்ப மார்க் 5:16. ஆமா, 5:16. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களுக்கும் அவளுக்கு விவரமாய் சொன்னார்கள். இங்க லேகியம் 6000 பிசாசு ஒருத்தனை பிடிச்சிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து அவனை துரத்துறார். இப்ப அவன் என்ன செய்யறான்? வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருக்கிறார். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அலங்கார வஸ்திரம், அலங்கோல வஸ்திரங்கள்லாம் உடுத்துட்டு அலையுதுங்க. பேண்ட கிழிச்சு விட்டுக்கிட்டு என்னெல்லாம போட்டுக்கிட்டு அலையுதுங்க. ட்ரெஸ்ல இன்னைக்கு ரொம்ப விகற்பமான சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. அது சாத்தானுடைய செயல். அப்போ இங்க பாருங்க, இப்ப வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்துல இருக்கிறான். அதுக்கு முந்தைய வஸ்திரத்தை கிழிச்சு அலங்கோலமா நிர்வாணமா கல்றக்குழிகள்ல கிடந்தான். ஆனா இயேசு அதை துரத்தினார். நீங்க நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. பிரசன்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் ஆடை அலங்காரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு போல கண்மைய போட்டு மினுக்கிட்டு தெரியக்கூடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது ஒரு வசனம் இருக்கு, மார்க் 7:26. 7:26. 7:26. அந்த ஸ்திரீ தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரியா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். பிசாசை துரத்தி விட பாருங்க, வாலிப பிள்ளை. அவள ஒரு பிசாசு பிடித்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே இந்த சாத்தான் கரடியாக குறிப்பிடப்படுகிறான். ஏன்னா அதுதான் வந்து பிடிக்கும். கரடி வந்து பிடிக்கும், சங்கம் வந்து நொறுக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம். சிங்கம் அடிக்கும், நொறுக்கும், வாயில கவிட்டா அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. ஆனா கரடி அப்படி அடிச்சு பிடிச்சு அணைச்சு நொறுக்கும். பிடி பயங்கரமா இருக்கும் கரடி பிடி. அப்ப இந்த கரடி வீட்டுக்குள்ள வந்து தான் பிடிப்பான். இதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப எனக்கு அருமையான தேவச்சனன், இந்த சிங்கமும் இந்த கரடியும் சேர்ந்தவன் தான் பெலிஸ்தன். அப்ப அந்த பெலிஸ்தனை அவனுக்கு நிர்மூலமாக்க வேண்டும். நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அந்த தாவீது ஆற்றங்கரைக்கு போகிறான். போய் 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். 5 கூழாங்கற்கள். இந்த 5 கூழாங்கற்கள் என்ன? ஏசாயா 9:6. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானபுரம். 5 கல்லு. இதுதான் 5 கல்லு. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று இயேசு சொன்னார். கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 5 கல்லு அது இயேசு கிறிஸ்துவின் நாமங்கள். இதுல இப்ப என்ன கல் எடுத்திருப்பான்? நீங்களே சொல்லுங்களேன். வல்லமையின் கல். இப்ப சமாதானத்தை பெலிஸ்தன்கிட்ட சமாதானத்துக்கு போய் சொல்லல, அவனுக்கு போய் ஆலோசனை கொடுக்க சொல்ல, கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க சொல்லல.
அவனுக்கு போய் நித்திய பிதா என்று சுவிசேஷத்தை சொல்லல. அவனை அழிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து தான் நிக்க சொல்லி இருக்கிறாரு. அவனை கட்டி பிடிச்சு ஆரத்தடி அவனுக்கு போய் காஸ்பல் சொல்லல. பிசாசை கண்டா ஏத்து நில்லுங்க. அப்போ வல்லமையின் கல் 5 கல்லு அடப்ப பையில வச்சிருந்தா அவன் பார்த்தான், ஓஹோ இவனுக்கு தேவை வல்லமையின் கல். இதை எடுத்தா விட்டா கர்த்தர் கிரியை செய்தார். அவன் முகம் கூப்புற எடிஞ்சான், கிடையாய் விழுந்தான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். இப்ப சாத்தானை விழத்தட்ட முடியுமா? முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவனை கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? 5 நாமங்கள், இந்த 5 கற்கள் நமக்குள்ள இருக்கு. அந்த 5ஐ நீங்க வச்சுக்கிட்டு 5 காயங்களை ஏற்றவர் அதுதான் அந்த 5 கற்கள். அந்த 5 கற்களும் சேர்ந்தா ஞான கண்மலை. அந்த கிறிஸ்து நம் பட்சத்தில் இருப்பாரானால் இந்த சிங்கத்தையும் கரடியும் கொண்ட பெலிஸ்தனை நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அவன் பெலிஸ்தனோடு எப்பொழுது நமக்கு யுத்தம் உண்டு. அவன் நித்தமும் வந்து நம்ம என்ன செய்வான்? கெக்கரிப்பான், ஏளனமா பேசுவான், நம்முடைய தெய்வத்தையும் நிந்திப்பான். ஆனா நாமோ அந்த பெலிஸ்தனை வீழ்த்தி அந்த இஸ்ரவேலின் ஸ்தேனையின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெலிஸ்தன் விழுந்து போனவன் அவனுக்கு எழுப்பி நிற்கிறான், ராட்சதனாய் நிற்கிறான். நாங்கள் தாவீதை போல சிறுவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எங்களோடு கூட இருப்பவர் பெரியவர். அந்த பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்படி தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டானோ, அதே போல இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு நீர் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறேன். பெலிஸ்தனுடைய கை பலவானுடைய கைதான். ஆனால் எங்களோடு இருக்கிறவர் இந்த பலவானிலும் பெரியவர். உம்முடைய கரை எங்கள் மேல் இருக்கிறது. அதான் யாபேசை கொஞ்சம் நான் கர்த்தருடைய கரை என் மேல இருக்கட்டும், தீங்கினை அணுகாதபடி காத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னான். தேவரே, இந்த புதிய மாத்துக்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் பெலிஸ்தனை போல கெக்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பெலிஸ்தன் வாழ்ந்ததில்லை. அவன் வீழ்ந்து போனான், வெட்டுண்டு போனான், தலை நசுக்கப்பட்டது. அதே போல உம்முடைய 5 நாமங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. இந்த விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் 5 நாமங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பொல்லாத பெலிஸ்தனுக்கு எதிராக நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, நாங்கள் சிறியர் தான், ஆனா எங்களோடு இருப்பவர் நீர் பெரியவர், யுத்தத்தில் வல்லவர். நீ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர். இந்த சத்துருவை மடங்கடித்து போடுகிறீர். அப்ப அன்னைக்கு கரடி ரூபத்தில் வீட்டுக்குள் புகுந்து பிள்ளைகளை பீடித்துக் கொண்டிருக்கிறார். அநேகரை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த கரடியின் பிடியில் இருந்து பிள்ளைகளை நீர் மீட்டெடுக்க முடியாது செபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்கப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு பெலிஸ்தன் நிர்மூலமானதற்காக ஸ்தோத்திரம். அவனை மேற்கொள்ளும்படியான வல்லமை அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. நாங்கள் எப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது வழியிலே சிங்கம் பிரிட்டு விடுகிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணி அப்பா அன்னைக்கு ஊழியக்காரர்களை கேலி பேசினவர்கள் உங்களுடைய நாமத்தை தூஷிக்கும் பொழுது நீ கரடிகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறீர்கள். அவைகள் வந்து பிரிட்டு விடுகிறது. இனிமேல் அப்படி இராதபடி பலத்த கரத்தினால் எங்களை பாதுகாக்கிறீர்கள். சிங்கத்தின் வாய்க்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் கரடிகளுக்கும் நீர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க. தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க. நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. போக்கில் வரத்தில் நம்முடைய கரத்து நிழல் பாதுகாப்பாக இருக்கட்டும். எந்த பொல்லாப்பு தீவினை அணுகாதபடி காத்து கொள்ளுங்க. உடைய ஆலோசனைகள் பரத்திலிருந்து இவளுக்கு உண்டாயிருக்கட்டும். இந்த கரத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும் அப்பா. உடைய கிருபைக்கு இறக்கத்துக்கு ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், வெற்றி சிறக்க செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.